கார்த்திகை தீபம் சீரியலுடைய சூப்பரான ஒரு எபிசோட் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் கம்பெனியில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் நாச்சியார் பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்களுக்காக நல்ல ஒரு சாப்பாடாக செஞ்சு வைக்கணும், அவனுக்கு பிடிச்சதா மனசுக்கு நிறைவான ஒரு சாப்பாடாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் மார்க்கெட் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச காய்கறி இது மாதிரி நிறையவே வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே தீபா இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீபாவை வெளியில் போக சொல்லிவிட்டு நாச்சியார் சமைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அத்தை இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள், பட் நான் சூப்பராக எல்லாத்தையுமே சமைச்சிட்றேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ரெசிபீஸ் மட்டும் கொடுங்க, நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபா. அதுக்கப்புறம் நம்ம நாச்சியார் சொல்ல தீபாவும் அதே மாதிரி எல்லாமே செய்கிறாங்க. சமையல் சூப்பராக கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே செஞ்சு முடிச்சிடுறாங்க. பார்த்தா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் 2 பேர் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. தீபா ரொம்பவே சூப்பராக இருக்குமா, யார் நீ, நாச்சியாருடைய மருமகளாச்சே, அப்போது சூப்பராக தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்திக்காக எல்லாமே சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம கார்த்திக் கம்பெனியில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொழிலாளர்கள் கூட. ஸோ அவங்க பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. ஒர்க்கர்ஸ்லாம் கூட ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக. ஆனந்த் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே, இன்றைக்கி செம்ம லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்றாங்க. அப்போது இந்த மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி சரியாக வேலை பார்க்க முடியும் சொல்லு அப்படின்றாங்க. இங்கே யாருமே வேலை பார்க்காம இல்லையே, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்றைக்கும் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுக்காக நீ இப்படி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப லாஸ் ஆக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் கவனிக்கிறாங்க. எப்போவும் இல்லாதபடி இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப நல்லா தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கே தெரிய வருது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆனந்துக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, நான் தொடர்ந்து இவன்கிட்ட தோற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்த் இங்கே பாரு, இங்கே டைமை நீ வேஸ்ட் பண்ணாத, எப்போவும் இல்லாமல் இன்றைக்கி 2 மணி நேரம் எல்லோரும் ஓட்டியும் கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்கள் டைமை வேஸ்ட்